அப்ப கடைசி கிளாஸ் வந்து நம்ம a சக b முழுவதின் வர்க்கத்தின் பிரிவு பார்த்தோம். அதுக்கப்புறம் a சக b முழுவதின் கணத்திட பிரிவு பார்த்தோம். சாரி, a சக b முழுவதின் வர்க்கத்தின் பிரிவும் பார்த்தோம். அதுக்கு பிறகு a சக b முழுவதின் கணம் இதுல பிரிவு பார்த்தோம் இல்லையா? என்னென்று கடைசியா முடிவெடுத்தோம்? a கணம் சக 3a வர்க்கம் b சக 3ab வர்க்கம் சக b கணம். அடுத்தது a சய b முழுவதின் கணம். இது எப்படி? இது ஓகே, இது ஓகே, இது பிரச்சனை இல்லை. இது எப்படி பார்த்தோம்? a கணம், ரைட். அடுத்தது 3 வரும், a வர்க்கம் வரும். இந்த சய b பெருக்கப்படுறதால இங்க என்ன வரும்? சய 3a வர்க்கம் b என்று வரும். சக ஏன் சக வரப்போது 3a, அடுத்து சய b இன் வர்க்கம் என்றக்குள்ள அது பிளஸ்ஸா மாறிடும். 3a சய b இன் வர்க்கம் என்று வரும்போது அது வந்து எப்படி 3a b வர்க்கமாக வரும். அடுத்தது சய b இன் கணம் என்று சொல்லும்போது சய b கணமாக அது வரும். ரைட். அப்ப கடைசியா இந்த 2 விரிவுகளும் கடைசி கிளாஸ் பார்த்தோம். ரைட். இப்போ இது சம்பந்தமான கேள்விகளுக்குள்ள போகும். சரி, 8வது கேள்வியை பாருங்க. டியூப்ல 8வது கேள்வி. உங்களை ரைட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். விடைகளை செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்போ நான் எழுத தேவையில்லை. சரி, நீங்க எழுதலைன்னு சொன்னா, வீட்டை ரைட் பண்ணலன்னு சொன்னா முதல் பாருங்க. சரி, பார்த்து போட்டு அவதானிச்சு போட்டு எழுத சொல்ற டைம்ல எழுதுங்க. ரைட். என் சக 2b முழுவதின் கணம், என் சக 2b முழுவதின் கணம் இங்க எப்படி வரும்? என் கணம் 3 தர என் தர இங்க வந்து என்ன வரும்? 2b வர்க்கம் என்று சொல்லலாம், அல்லது 3 தர என் வர்க்கம் தர 2b என்று சொல்லலாம். அப்ப அடுத்தது வந்து என்ன வரும்? இது 3 என் வர்க்கம் 2b என்று, அடுத்தது என்ன வரணும்? 3 என் 2b வர்க்கம். 2b வர்க்கம் என்று எப்படி எழுதுற? 4b வர்க்கம் என்று எழுதணும், அல்லது 2b முழுவதின் வர்க்கம் என்று எழுதணும். அடுத்தது 2b கணம். 2b கணம் என்று சொன்னா 2b முழுவதின் கணம் என்ன இருக்கு? அப்படி அப்ப என் கணம் 6 என் வர்க்கம் b, இங்க விரிவுல என்ன வரும்? 4b வர்க்கம் வரும், இங்க 3 இருக்குது. எனவே 12 என் v வர்க்கம் சக 2 கணம். 2 கணம் என்றக்குள்ள 8v கணம். ரைட். உங்களால நேரடியாக இது எழுதலும் என்று சொன்னா எழுதுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, ரைட். நம்ம விளங்கப்படுத்தணும்ன்றதுக்காக இப்படி இந்த ஸ்டெப் எல்லாம் எழுதிவாரு. ரைட். நீங்களும் வந்து என்ன சொல்லுங்க, அப்படி எழுதணும் அவசியம் இல்லை. ரைட். நீங்க வந்து என்ன சொல்லுவோம், நேரடியாக எழுதலாம். அங்க இன்னும் முன்னுக்கு வந்து இருக்க சொல்லலாம். தள்ளி நீங்க அங்க கலைஞ்சிட்டீங்க 4 பேர். ரைட். ஓகே. அடுத்தது 9வது கேள்வி. 2 எண் சயவி, 2 எண் சயவி முழுவதின் கணம். அப்ப 2 எண் சயவி முழுவதின் கணம் இங்க என்ன வரும்? 8 எண் கணம். நேரடியாக எழுத ட்ரை பண்ணுவோமா? இதுட கணம். அடுத்து என்ன வரணும்? 3 தர 2 எண்ணின் வர்க்கம் தர சய v. அப்ப என்ன வரும்? 2 எண்ணின் வர்க்கம் என்றா 4 எண் வர்க்கம் v. சாரி, 4 எண் வர்க்கம். என்ன 2 எண்ணின் வர்க்கம் என்ற கூட 4 எண் வர்க்கம் சய b ஆல பெருக்கிறோம், 3 ஆல பெருக்கிறோம். எனவே 4 3 சய இதெல்லாம் பெருக்கப்பட்டா சய 12 எண் வர்க்கம் v. கொஞ்சம் நேரடியாக எழுத ட்ரை பண்ணுவோம். அடுத்தது 3 தர 2 எண் தர, அப்ப என்ன 6 எண் என்று வரும். அடுத்தது சய v இன் வர்க்கம் என்ற கூட சக v வர்க்கம் என்று வரும். அப்ப 3 தர 2 எண் தர b வர்க்கம், அப்ப 6 எண் b வர்க்கம். அடுத்தது சய v இன் கணம், சய v இன் கணம் என்ற கூட சய v கணம். ரைட். அப்படி அடுத்தது 10வது x சக ஒன்றின்கள் x முழுவதின் கணம். x ஆக ஒன்றின்கள் x முழுவதின் கணம் என்ற இங்க என்ன வரும் பாருங்க? x கணம். அடுத்தது 3 x வர்க்கம் தர ஒன்றின்கள் x, 3 x வர்க்கம் தர ஒன்றின்கள் x. அடுத்தது 3 x தர ஒன்றின்கள் x வர்க்கம். அடுத்தது ஒன்றின்கள் x கணம். x கணம் சுருக்கப்பட்டா 3x, இங்க சுருக்கப்பட்டா 3 x.
என்ன எக்ஸும் எக்ஸ் வர்க்கம் சுருக்கப்பட்ட என்ன 3 எக்ஸ் சக 1 எக்ஸ் கணம். அப்ப இது 10வது கேள்வி. அடுத்தது 11வது கேள்வி. விடைகளை செக் பண்ணிக்கொள்ளுங்க. விடைகளை செக் பண்ணுங்க. எதுவும் பிரச்சனை இருக்கண்டா திருத்தக்கூடிய உங்களால விளங்கி திருத்தக்கூடியண்டா திருத்துங்க. அப்படி இல்லாட்டி நான் வரும்போது கேளுங்க. சரிதானே? எக்ஸை ஒன்றின்கள் எக்ஸ் எக்ஸை ஒன்றின்கள் எக்ஸ் முழுவதின் கணம் எக்ஸ் கணம். அடுத்து என்ன வரும்? 3 தர எக்ஸ் வர்க்கம் தர சய ஒன்றின்கள் எக்ஸ். அப்ப இங்க என்ன வரும்? சய 3x. நேரடியாக ஜோதிச்சு எழுதலாம் தானே? கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். கஷ்டமா இருக்கலாம். அது ட்ரை பண்ணுவோம். 3 தர இதர வர்க்கம். அப்போ எக்ஸ் வர்க்கம் இதால பெருக்கணும். அப்ப இங்க மைனஸ் 1 வரும். 3 வரும். எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் சுருக்கப்பட்ட எக்ஸ் வரும். அடுத்தது பிளஸ் n பிளஸ் இதோட வர்க்கம் வரப்போகுது. அப்ப மைனஸ் வராது. பிளஸ் 3 தர எக்ஸ் தர ஒன்றின்கள் எக்ஸ் வர்க்கம். அப்ப எக்ஸும் ஒன்றின்கள் எக்ஸ் வர்க்கம் வரக்கூடாப்பா. இங்க என்ன வரும்? 3 எக்ஸ் வரும். எக்ஸும் ஒன்றின்கள் எக்ஸ் வர்க்கம். அடுத்தது சய ஒன்றின்கள் எக்ஸ் முழுவதின் கணம். அப்ப என்ன வரும்? சய ஒன்றின்கள் எக்ஸ் கணம். ரைட். 12வது கேள்வி. சரிதானே? 12வது கேள்வி. ஏபி சய 2c முழுவதின் கணம். அப்ப ஏபி சய 2c முழுவதின் கணம் என்று சொல்லக்கூட என்ன அவசரத்தில் இப்படி போட்டுட்டு போயிடுவாங்க. சரிதான்? இந்த பிள்ளைகள் வந்து என்ன சொல்லுங்க விடக்கூடாது. என்ன வரணும்? ஏ கணம் பி கணம். ஏ கணம் பி கணம். அடுத்தது இங்க என்ன வரும்? 3 தர ஏபி வர்க்கம் சய 2c. இவ்வளவு பெருக்கப்பட்ட என்ன வரும்? சய 6 ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி. அடுத்தது 3 தர சரிதான் 3 தர ஏபி தர சய 2c வர்க்கம். சய 2c வர்க்கம் என்று சொல்லக்குள்ள என்னென்று வந்துருமது? 4c வர்க்கம் என்று வரும். அப்ப 4c வர்க்கம் 3 பெருக்கப்பட்ட இங்க என்னென்று வரும்? 12 abc வர்க்கம். அடுத்தது சய 2c கணம். அப்ப சய 2c கணம் என்றக்குள்ள 8c கணம். சரி. அப்ப அங்கால 13 14 நான் நேரடியாக எழுதுறேன். நீங்க விடைகளை மட்டும் செக் பண்ணுங்க. உங்களால அதெல்லாம் யோசிக்க முடியும். ரைட். கதைக்க தேவையில்ல. ரைட். கவனிங்க. ரைட். இதுகளை செக் பண்ணி கொள்ளுங்க. விடைகள் சரியானதை செக் பண்ணுங்க. எதுவும் பிரச்சனை இருக்குன்னா கேளுங்க. இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இதை முடிச்சுட்டு இப்போ இதுல வந்து பாருங்க. சரி, இந்த டவுட் வரலாம். கவனிக்கணும். இது எழுதக்குள்ள இப்போ இந்த இடத்துலயோ அல்லது இந்த இடத்துலயோ ஒரு ஆள் வந்து ஒன்றின் கீழ் எண் கணம் போடுறாருண்டா இது ஒன்றுக்கு தான் கணம் போட்டிருக்கு. சரி. அப்போ ஒன்றின் கீழ் எண் முழுவதின் கணம் என்று சொன்னா இதுதான் ஒன்றின் கீழ் எண் முழுவதின் கணம். பிராக்கெட் போடுவோம். சரி. இப்படி சும்மா போட்டா இது வந்து சாரி இப்படி சும்மா போட்டா இது வந்து என்ன சொல்லுவோம்? ஒன்றுக்கு தான் கணம் போட்டு இருக்கமென்று அர்த்தம். சரி. ஓகே. அல்லது இந்த வடிவம். இந்த விஷயங்கள்ல தான் திருத்துறதுக்காக தான் இந்த விஷயம் பேசிக் கிளாஸ். ஓவா. முடிக்காதாக்கள் குயிக்கா விஷயங்களை முடிச்சு கொள்ளுங்க. சரியா? ரைட். முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு வாங்க. கழிச்சு கொண்டு இருக்கிறது அடுத்த 15வது கேள்வியை பாருங்க. முடிக்காதாக்கள் குயிக்கா விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
முடிஞ்சா வழி முடியுதா? ஓகே. சரி கவனிங்க. இங்க ஏ சக பி சக சி முழுவதின் வர்க்கம். ஏ சக பி சக சி முழுவதின் வர்க்கம் வேண்டாம். ஏ சக பி சக சி தர ஏ சக பி சக சி. ரைட்? எப்படி அப்ப ஏ சக பி சக சி வழக்கம் போல எப்படி ஏ சக பி முழுவதின் வர்க்கம் தொடங்கணுமோ அது போல ஏ சக பி முழுவதின் வர்க்கம் ஏ சக பி சக சி முழுவதின் வர்க்கம் வேண்டா ஏ சக பி சக சி தர ஏ சக பி சக சி என்று வைப்போம். இப்ப அடைப்பு நீக்கி எப்படி ஏ ஆல் அடைப்பு நீக்குவோமா? ஏ ஆல இது அடைப்பு நீக்கி கொண்டால் ஏ வர்க்கம் ஏபி சக ஏசி. இப்ப பி ஆல் அடைப்பு நீக்கும் பி தர ஏ பிஏ பி வர்க்கம் சக பிசி. அடுத்தது சி ஆல் அடைப்பு நீக்குவோம் சிஏ சிபி சி வர்க்கம். இது வழியா பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு ஒழுங்கொண்டு இருக்கு. அப்படின்னா இந்த ஏ சக பி சக சி முழுவதின் வர்க்கம் இருக்குதானே இது ஏ வர்க்கம். அதுக்கு பக்கத்துல பி வர்க்கம் வர்க்கங்கள் எல்லாத்தையும் முன்னுக்கு எழுதுறேன்னா பி வர்க்கம். அடுத்தது சி வர்க்கம். இப்ப ஏபி பிஏ ரெண்டும் ஒரே விஷயம் தானே? ரைட்? இங்க விளங்கப்படுத்தக்குள்ள இங்க கவனிச்சா சரி. சரியா? விளங்கிட்டா? ஏபி இங்க வந்து என்ன சொல்லுங்க பிஏ. அப்ப ஏபி பிஏ என்று சொல்லக்குள்ள ரெண்டுமே ஒரே விஷயம். அப்ப ரெண்டையும் சேர்த்து எப்படி எழுதலாம்? 10 ஏபி. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பிசி இருக்குது இங்க சிபி இருக்கு. ரெண்டும் ஒரே விஷயம். ரைட்? ஒரே பெருக்கம். எப்படி பார்த்தாலும் பிசி சிபி ரெண்டும் ஒரே பெருக்கம் தானே உங்களுக்கு. அப்ப 2 பிசி. அடுத்தது இங்க இருக்கிற சிஏ இங்க இருக்கிற ஏசி ரெண்டுமே ஒரே விஷயம். அப்ப உங்களுக்கு என்னன்னு வரப்போகுது 2 மடங்கு சிஏ என்று வரப்போகுது. அப்ப ஏ சக பி சக சி முழுவதின் வர்க்கம் என்று சொன்னால் அது நேரடியா உங்களால் எப்படி எழுத முடியும்? ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக சி வர்க்கம். இங்க இருக்கிற ஒவ்வொன்றினதும் தனித்தனி வர்க்கங்கள். ஏ சக பி சக சி முழுவதின் வர்க்கம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக சி வர்க்கம். அங்க என்ன செய்யறோம்? இது இரண்டையும் பெருக்கி 2ஆல பெருக்கிறோம். இது இரண்டையும் பெருக்கி 2ஆல பெருக்கப்படுது 2 பிசி. அடுத்தது இது இரண்டும் பெருக்கப்பட்டு 2ஆல பெருக்கப்படுது 2 சிஏ. ரைட்? இவ்வளவுதான் நடக்குது. இதே மாதிரி 16வது கேள்வி இருக்கா பாருங்க. இதை நீங்க ஒரு கேள்வியா வச்சாலும் சரி அல்லது இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு தியரியா வச்சாலும் சரிதான். உங்களால வந்து என்ன சொல்லுவோம் நேரடியா இதை ஆன்சர் பண்ண தெரியணும். ரைட்? போட்டா கவனிங்க. ஏ சய பி சக சி முழுவதின் வர்க்கம். ரைட்? ஏ சய பி சக சி முழுவதின் வர்க்கம். இங்க என்ன வேண்டாப்பா? என்ன சொல்லி தந்த? இங்க இருக்கிற ஒவ்வொரு கோவைகளினதும் தனித்தனி வர்க்கங்கள் கூட்டப்படணும். அப்ப ஏ வர்க்கம் சய பியின் வர்க்கம் பி வர்க்கம் சியின் வர்க்கம் சி வர்க்கம். அப்ப ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக சி வர்க்கம். அடுத்து என்ன செய்யணும்? இது இரண்டையும் பெருக்கி 2ஆல பெருக்கணும். சய 2 ஏபி. அடுத்தது இது இரண்டையும் பெருக்கி 2ஆல பெருக்கணும். சய 2 பிசி. அடுத்தது இதையும் பெருக்கி 2ஆல பெருக்கணும். சக 2 சிஏ. ரைட்? அப்ப விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப 17ல இருந்து 20 வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப சரியா? 17ல இருந்து 20 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அங்க விடைகளை செக் பண்ணுவோம் எப்படி என்று. சரி கவனிங்களாப்பா. ரைட்? 17ல இருந்து 20 வரைக்கும் விடைகளை எழுதி விடுறேன். ரைட்? உங்களது நீங்க செய்தது ட்ரை பண்ணது சரியானதை செக் பண்ணுங்க. அப்படி எதுவும் பிரச்சனைனா கூப்பிட்டு கேளுங்க. சரி? 17வது .
விடைகள் சரியான ஒருக்கா செக் பண்ணுங்களா சரி ப்ளஸ்ஸுகள் மைனஸ்கள் 2 4 இதுகள்லாம் விடுற பிழைகள் சரி அதெல்லாம் சரியா இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணுங்க இல்லாம ஓகேனா செக் சரி என் குழப்பமா இருக்கு இதையும் மாறி வந்திருக்கு அப்படி விளக்கம் இல்லைன்னா கூப்பிட்டு கேளுங்க சரி சரியா ஓகே அப்படி பிரச்சனைங்கன்னா ஒருக்கா செக் பண்ணுங்க இந்த மைனஸ் பிளஸ்கள் எங்க பிளவு விட்டையிலன்றது சரி சரியா இது முடிய அங்கால அடுத்த டைப்பான விஷயங்களுக்கு போகலாம் ரைட் ரைட் சத்தம் போட தேவையில்ல நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வேலையை செய்யுங்க பக்கத்துல கைகளோட கதைக்கவே தேவையில்ல இது டவுட் என்ன மட்டும் கேளுங்க விளங்காம எழுதாதீங்க சரிதானே இப்பதான் தொடங்குறோம் என்ன இப்பதான் 2வது கிளாஸ் இப்பதான் தொடங்குறோம் விளங்காம எழுதாதீங்க சின்ன ஒரு விஷயம் சிக்கலாயிருந்தாலும் நான் இப்போ அடிக்கடி இங்கால வந்து போவேன் என்ன அப்படி போக்கில் வந்து என்ன சொல்லுங்க கட்டாயம் கூப்பிட்டு கேட்டுருவோம் அப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா தெரியாது நீங்கள் ஏதோ கையை ஏற்றியோ ஏதோ கூப்பிட்டோ ஏதோ கேட்டீங்கன்னா தான் எனக்கு தெரியும் இதான் பிரச்சனைண்டு இல்லாமல் நான் பார்க்க இல்லாது சரி ஓகே சரி கவனிங்க 21வது கேள்வி என்ன கேட்குறாங்க காரணி அறிவை பயன்படுத்தி பெருமானம் காண்க அப்ப காரணி அறிவை பயன்படுத்தி தான் பெருமானம் காண சொல்லி கேட்குறாங்க இப்ப 102 கணமண்டா உங்களை 102 தர 102 தர 102 அப்படி எழுதி பெருமானம் காண கேட்கல அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க காரணிகள அறிவு காரணிகள அறிவுன்னா நம்ம இப்ப படிச்ச விஷயங்கள் அப்ப 102 இலகுவாக எழுதக்கூடிய வழி என்றா 100 சக 2 102 எப்படியும் எழுதலாம் தானேடாப்பா உதாரணத்துக்கு என்ன சொல்லுங்க 99 சக 3 போடலாம் அப்ப 99 கணம் எப்படி காண்றது அதுக்கு அதை 102 கணத்தை கண்டுட்டு போயிடலாம் அப்படித்தானே ரைட் அப்ப என்னடா அதை காரணி அறிவை பயன்படுத்தி எழுத வேண்டும் என்று சொன்னா 102 அங்க கடைசி லைன்ல திரும்பவும் சொல்ல மாட்டேன் ரைட் விளங்கப்படுத்தக்குள்ள போட்டா கவனிங்க ரைட் 102 கணம் 102 கணம் என்று சொன்ன இலகுவாக எழுதுற முறை எப்படி 100 சக 2 என்று சொல்லலாம் 100 சக 2 முழுவதின் கணம் ரைட் அப்ப 100 சக 2 முழுவதின் கணம்ண்டா இங்க என்ன வேண்டாப்பா என்ன இப்ப படிச்ச விரிவு என்ன ஏ சக பி முழுவதின் கணத்திட வடிவம் ஏ சக பி முழுவதின் கணம்ண்டா இங்க என்ன வரும் 100 கணம் அடுத்தது 3 தர 100 வர்க்கம் தர 2 அப்ப 6 தர 100 வர்க்கம் அடுத்தது 3 தர 100 தர 2 வர்க்கம் 2 வர்க்கம் என்று சொன்னா 4 அப்ப 12 தர 100 சக 2 கணம் 8 இது எப்படி எழுதலாம் 100 தர 100 தர 100 1 சைவர் சைவர் 6 தரம் சைவர் வரும் இல்லையா இங்க வந்து என்ன சொல்லுங்க 4 தரம்
சைபர் வரும். இங்க 2 தரம், இங்க 8. எனவே ஒவ்வொரு தானமா பார்த்துட்டு வாங்க. கடைசி தானம் இங்க வந்து என்ன 8, அதுக்கு முதல் 0 தான் இருக்குது. ரைட், அதுக்கு முதல் 3வது இடத்துல 2, இங்க 3வது இடத்துல 0, இங்க 3வது இடத்துல 0, அப்ப 2. இங்க 4வது இடத்துல 1, இங்க 4வது இடத்துல 0, இங்க 4வது இடத்துல 0, அப்ப 1. அப்ப 5வது இடம்னா இங்க 5வது இடத்துல 6, இங்க 5வது இடத்துல என்ன இருக்கு 0, அப்ப 6ம் 0ம் 6, இங்க 0 1. விளங்கிட்டா? அப்ப இப்படித்தான் காரணி அறிவை பயன்படுத்தினா நம்ம இதுக்கு வரைக்கும் பார்த்த விரிவுகளை பயன்படுத்தி எப்படி யோசிக்கணும் என்றது. ரைட், கவனிங்க. அடுத்தது 2வது கேள்வி. 2வது கேள்வி என்ன சொல்றாங்க? 199 கணம். அப்ப 199 கணம் என்று சொன்னா நீங்க எப்படி எழுதலாம்? ரைட், 200/1 முழுவதின் கணம். சரிதான், 200/1 முழுவதின் கணம். 100/99 விரிவுல என்ன வரும்? 99 கணம் வந்தது. ஏன்னா அதுக்கு பெருமானம் காண்றதே பெரிய வேலை. என்ன அப்ப இவ்விடத்துல என்ன வரணும்? 200/1 முழுவதின் கணம். சரிதான், 200/1 முழுவதின் கணம். இங்க 2 பேரையும் தனியா சொல்லணுமா? விளங்கப்படுத்தக்குள்ள போட்டை கவனிக்க சொன்னது. ரைட், 200/1 முழுவதின் கணம். 200/1 முழுவதின் கணம் இங்க என்ன வரும்? 8. இது மாதிரி இப்ப இந்த ஸ்டெப் காட்டணுமெண்ட் அவசியம் இல்லை. இது உங்களுக்கு விளங்கணுமெண்ட் தான் இது எழுதி காட்டினது. சரிதான், மற்றபடி இது காட்டணுமெண்ட் எந்த ஒரு அவசியமும் இல்லை. ரைட், இதை நேரடி எழுத ட்ரை பண்ணுவோமா? என்னென்று வரும்? 8 6 0. அடுத்தது என்ன வரும்? 3 தர இதட வர்க்கம் தர சய உண்டு. அப்ப சய, ரைட், 3 தர இதட வர்க்கம் என்றக்குள்ள இங்க என்ன வந்துடும்? 4 வந்துடும். என்ன இதட 4, அங்கால 4 0 தானே. என்ன 200 வர்க்கம் என்றக்குள்ள 4, அங்கால 4 0. ரைட், அப்ப 2 வர்க்கம் என்றக்குள்ள 4 வருது. 4 தர 3 என்றக்குள்ள 12, அங்கால உங்களுக்கு என்ன வரும்? 4 0. அடுத்து சக 3 தர 200 தர சய ஒன்றின் வர்க்கம். அப்ப சய ஒன்றின் வர்க்கம் என்றக்குள்ள 1. ரைட், அப்ப 3 தர 200. அப்ப விடத்தில் எப்படி வரப்போகுது? 600. அடுத்தது சய ஒன்றின் கணம் சய ஒன்று. அப்ப முதல் இதுல என்ன செய்யுங்கன்னு சொன்னா, பிளஸ் எல்லாம் உண்டாடுங்க, மைனஸ் எல்லாம் தனி எடுங்க. சரி, பிளஸ் எல்லாம் உண்டாடுத்தீங்கன்னா என்ன வரும்? 8. இதாவது 3வது தானத்தில் இவ்விடத்துல 6 0 0, இங்க 0 0 0 8. இங்க மைனஸ் 1 2 0 0 இன்னும் ஒரு 1. சரி, 3 0ம் 1. அப்ப கழிக்கும் போது இப்ப இலகுவாக இருக்கு. எப்படி? இங்க பாருங்க, இந்த 3 தானம், இந்த 3 தானம் இங்க வந்து என்ன 0 0 1. அப்ப 600ல இருந்து 1 போனா சரிதானே. அப்ப 600ல இருந்து இங்க 1 போனா 599. ரைட், இந்த 3 தானம். இங்க 4வது இடத்துல 0, இங்க 4வது இடத்துல என்ன இருக்கு? 0. அப்ப இடத்துல 0. அப்ப இடத்துல வந்து என்ன சொல்றோம்? 12 கழிக்கணும். அப்ப 8 8 7. 800ல இருந்து 12 போனா என்னன்னு வரப்போகுது? 788. அவ்வளவுதான் விஷயம். ரைட், இதே போல அங்க 401 கணம் 999 கணம் எல்லாம் காணுங்க. இதை நீங்களா ரை பண்ணுங்க. இப்ப உங்களா ரை பண்ண சொல்லக்குள்ள நீங்க ரை பண்ணுங்க. மற்ற நேரம் விளங்கப்படுத்தக்குள்ள எழுதாதீங்க, திரும்ப திரும்ப சொல்ல இயலாது. கவனிக்கணும். அடுத்த 3வது கேள்வி அதில் என்ன கேட்கிறாங்க? 401 வர்க்கம், சாரி 401 கணம். ரைட், 3வது கேள்வி என்னன்னா 401 கணம். அப்ப 401 கணம்டா, ரைட், 400/1 முழுவதின் கணம். 400/1 முழுவதின் கணம்டா முதல் 400 கணம் வரும். என்ன 400 கணம்டா 4 கணத்தை யோசிங்க. 4 கணம் என்னடாப்பா? 64. ரைட், 4 தர 4 16 தர 4 என்றக்குள்ள 64. 64. அடுத்தது 0 0
சைவர் 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 400 கணம் தானேடாப்பா. 400 கணம் என்றக்குள்ள 4 கணம் 64. அங்கால 100 கணம் என்று சொல்லக்குள்ள இப்படி வரப்போகுது. அடுத்தது 3 தர 400 வர்க்கம். முதல் 4 வர்க்கத்தை யோசிங்க. 4 வர்க்கம் என்ன? 16. 16 தர 3 என்றக்குள்ள 48. 48 சைவர் சைவர் சைவர். ரைட், 4 தரம் சைவர் வரும். அடுத்தது 3 தர 400 தர 1 வர்க்கம். 3 தர 400 என்று சொல்லும் போதே உங்களுக்கு என்ன வரும்? 1200. என்ன? 3 தர 4 12. அங்கால 2 சைவர் தானே, சக 1. சரியாக அந்தந்த தானங்களை கூட்டி விடுங்க. ரைட், 1 சைவர் 2 1. ரைட், அடுத்தது 4 தானம் முடிஞ்சதா அங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லுங்க, இங்க 5 மாறும். 5 மாறும், இங்கேயே சைவர் தான் இருக்கு. அப்ப 4 8 6 4 இப்படி வரும். சரி, சரியா? இப்படிகளை செக் பண்ணுங்க. ரைட், அடுத்தது கவனிக்கணும். 4வது 999 கணம். 999 கணம் என்றா இலகுவா எழுதுற முறை 1000 சய 1 முழுவதின் கணம். அப்ப இது எழுதுற பெரிய வேலை இல்லை, கவனிக்கணும். 1000 கணம் என்ன? 1000 கணம் என்றக்குள்ள 1. ரைட், அப்ப மொத்தமா உங்களுக்கு என்ன வரும்? 9 சைவர் வரும். ரைட், மைனஸ் மைனஸ் இங்க என்ன வரும்? 3 தர 1000 வர்க்கம். 1000 வர்க்கம் என்றக்குள்ள இங்க என்ன வரும்? 6 சைவர் வரும். ரைட், 6 சைவர் வரும். அடுத்து 3 தர 1000 3000. அங்க சயோண்டின் வர்க்கம் தானே, சயோண்டின் வர்க்கம் என்றக்குள்ள சகவாயிரம். அப்ப சக 3000 சய 1 என்ன? சயோண்டின் கணம் என்றக்குள்ள 1. இப்ப என்ன சொல்லுங்க, முதல் பிளஸ் எல்லாம் ஒன்றாகிக்கொள்ளுங்க. ரைட், அப்ப அங்க 3 அங்கால 3 சைவர் என்ன? அப்ப இடத்துல 3 வரும், இங்கால 3 சைவர் வரும், மற்ற எல்லாம் அப்படியே வரும். இப்படி வரும். அடுத்தது இங்க பாருங்க, மைனஸ் 3 சைவர் 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 1. அப்ப இதுல வந்து என்ன நடக்கணும்? இதுல வந்து பாருங்க, இந்த 4 தானங்களையும் பாருங்க. 3000 இருக்கு. இங்க 4 தானங்களையும் பாருங்க, 1 இருக்கு. 3000ல 1 போகணும். 2999. ரைட், அப்ப இப்படிதான் யோசிக்கிறது. 2999. ரைட், அடுத்தது வந்து பாருங்க, இந்த 4 தானத்தையும் விட்டோம்னா இங்க 2. இங்க 2 என்ன? 0 0 இருக்கு. ரைட், 0 0. அடுத்தது 3 வந்து எங்க இருந்து கழிக்கணும்? இங்க பாருங்க, பெரிய வேலை இல்ல. இந்த 4 தானத்திலிருந்து இந்த 4 தானத்தை கழிச்சோம்னா 2999. ரைட், அந்த 4க்கு முன்னுக்கு 2 0 இருக்கு. இந்த 4 தானத்துக்கு முன்னுக்கு 2 0 இருக்கு. அப்ப 0 0 வரப்போகுது. அடுத்தது இங்க 3 ஒன்று இருக்கு. சரிதானே? இந்த 2 0க்கு முன்னுக்கு இங்க 3. அப்ப 1000ல இருந்து 3 போனா 997. விட சரியான்னு செக் பண்ணும். ரைட், இவ்வளவுதான் யோசிக்க. முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த கேள்விக்கு வாங்க. சரி, இதை முடிச்சிட்டீங்கன்னா அப்படியே தொடர்ச்சியா செய்ய வேண்டியதான். என்ன? 5 6 7 அப்படியே தொடர்ச்சியா செய்யிட்டு போங்க.
சரி, அடுத்தது 5வது கேள்வியை கவனிங்கடாப்பா. 5வது கேள்வியை கவனிங்க. ரைட், இங்க இருக்கிற என்ன வடிவம் உங்களுக்கு? ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம் என்ற வடிவம் இருக்கு. அப்ப இது எதுக்கான விரிவு? ஏ சக பி முழுவதின் வர்க்கத்துக்கான விரிவு. 101 சக 99 முழுவதின் வர்க்கம், அதாவது 200 வர்க்கம். என்ன 200 வர்க்கம்? 200 வர்க்கம் என்றால் 4 0 0 0 0. அடுத்தது இது என்ன விரிவு? ஏ வர்க்கம் சய 2 ஏ தர பி சக பி வர்க்கம். அப்ப ஏ சய பி முழுவதின் வர்க்கம் 88 சய 87 முழுவதின் வர்க்கம். இது ஒன்றின் வர்க்கம் சமன் என்ன? 1. அடுத்தது, அதாவது உங்களுக்கு அந்த வடிவங்கள் பழக்கப்படணுமா, அதான் நோக்கம் இவ்விடத்தில். ஏ கணம் 3 ஏ வர்க்கம் பி சக 3 ஏ பி வர்க்கம் சக பி கணம். வடிவம் விளங்குதானே? 51 ஏ ஆக யோசிச்சு பாருங்க, 49 பி ஆக யோசிச்சு பாருங்க. ஏ கணம் 3 ஏ வர்க்கம் பி 3 ஏ பி வர்க்கம், அங்கால வந்து என்ன சொல்லுங்க? பி கணம். அப்ப ஏ சக பி முழுவதின் கணத்திட விரிவு, அப்படித்தானே? அப்ப 51 சக 49 முழுவதின் கணம். அப்ப 51 சக 49 முழுவதின் கணம் என்றா இங்க வந்து என்ன வரும்? 100 கணம். சரி, 100 கணம் என்று சொன்னா அங்கள விஷயம் விளங்கு தானே? 1 0 0 0 0 0 0. அடுத்து இங்க கவனிக்கணும், இது என்னது? ஏ கணம் சய 3 ஏ வர்க்கம் பி சக 3 ஏ பி வர்க்கம் சய பி கணம். அந்த வடிவம் தானே? அதோட ஒப்பிட்டு பாருங்க. ஏ கணம் சய 3 ஏ வர்க்கம் பி சக 3 ஏ பி வர்க்கம் சய பி கணம் என்று இருக்கு. அப்ப ஏ சய பி முழுவதின் கணம். ஏ சய பி முழுவதின் கணம் என்றக்குள்ள 101 சய 99 முழுவதின் கணம். எனவே இங்க எப்படி வரும்? 2 கணம் 8. முடிச்சுக்கொள்ளுங்க. ரைட், கைக்க தேவையில்ல, முடிச்சு போட்டு அடுத்த கேள்விக்கு வாங்க. ரைட்.
இப்ப ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கண்டால் அந்த சமன்பாட்டிட உங்களுக்கு ஓயிலே தெரிஞ்சிருக்கும் என்ன அந்த சமன்பாட்டிட இந்த பக்கத்தை எப்படி சொல்லுவோம் ரைட் இடது கை பக்கம் என்ன எல்ஹெச்எஸ் இது வலது கை பக்கம் ஆர்ஹெச்எஸ் நம்ம ஒரு சமன்பாடு உண்மை என்று காட்டுறதுக்கு நம்ம ஆர்ஹெச்எஸ்ல எழுதி ஆர்ஹெச்எஸ் எழுதி அதை சுருக்கிட்டு வந்து எல்ஹெச்எஸ்க்கு சமன் என்று காட்டலாம் அப்ப ஆர்ஹெச்எஸும் எல்ஹெச்எஸும் சமனா இருந்தானே அல்லது எல்ஹெச்எஸ்ல தொடங்கி அதை சுருக்கிட்டு வந்து அது சமன் என்னன்னு காட்டலாம் ஆர்ஹெச்எஸ் என்று காட்டலாம் அப்ப என்ன சொல்லுங்க எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் அங்கேயும் சமனாயிடும் ரைட் அப்ப ஒரு சமன்பாடு உண்மை என்று காட்டுறதுக்கு ஒன்று எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ் என்று காட்டலாம் அல்லது ஆர்ஹெச்எஸ் சமன் எல்ஹெச்எஸ் என்று காட்டலாம் ரெண்டுல ஏதாவது ஒன்று காட்டணும்டா சரி கட்டாயம் எல்ஹெச்எஸ்ல தொடங்கி ஆர்ஹெச்எஸ்ல முடிக்கணும் ரைட் அப்படி எந்த ஒரு அவசியமும் இல்லை சரிதான் ஓகே நம்மளுக்கு எது சுருக்க இலகுவா இருக்கோ எது யோசிக்க இலகுவா இருக்கோ அதுல தொடங்கி மற்றதுல முடிச்சோம்டா சரி இப்ப கேள்வியை பாருங்க பின்வருவனவற்றை நிறுவுக அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமன்பாடு நம்ம இங்க செய்த வேலைகள் என்ன ஒன்று விரிவெழுதுற இதுக்கு முதல் எழுதின விரிவெழுதுற வேலைகள் அடுத்தது அந்த விரிவை பயன்படுத்தி என்ன சொல்லுங்க காரணி அறிவை பயன்படுத்தி என்ன முழுவதின் வர்க்கமாக மாத்துற வேலைகள் சரிதானே அதுகள் தான் செய்திருக்கோம் இப்ப நம்ம வந்து நிறுவுக என்று சொல்லிட்டு இருக்காங்க நிறுவுகன்னா அந்த சமன்பாடு ஒன்று இருக்கு அந்த சமன்பாடு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சமன் என்று நிறுவ வேணும் அப்போ ஒன்று எல்ஹெச்எஸ்ல தொடங்கி ஆர்ஹெச்எஸ்ல கொண்டு வந்து முடிக்கலாம் அல்லது ஆர்ஹெச்எஸ் எழுதி அங்கிருந்து எல்ஹெச்எஸ்ல கொண்டு வந்து முடிக்கலாம் சரிதானே ஓகே அப்ப நம்ம எதை எடுக்கிறோம்ன்றதை அங்க தெளிவா சொல்லணும் சரிதான் நம்ம எதுல இருந்து சுருக்களை தொடங்க போறோம் என்ற விஷயத்தை அங்க வந்து தெளிவா சொல்லணும் ரைட் இப்ப நீங்க 22ல முதலாவது கேள்வியை பாருங்க நான் வந்து எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கொண்டா ஏ சக பி முழுவதின் வர்க்கம் அப்ப எல்ஹெச்எஸ் எழுதி காட்டணும் ஏ சக பி முழுவதின் வர்க்கம் ஏ சய பி முழுவதின் வர்க்கம் இப்போவும் 2-3 கொப்பிகள் பார்க்கக்குள்ள இப்படி எழுதுறது அம்புக்குறி போடுறதில்ல எல்ஹெச்எஸ் சமன் சரிதானே அந்த பழக்கங்கள் எல்லாத்தையும் மாத்திக்கொள்ளுங்க ஓஎல்ல இருக்கிற அந்த பழக்கங்கள் எல்லாம் சரிதானே எல்ஹெச்எஸ் சமன் இப்படி வரும் சரிதானே அப்ப எல்ஹெச்எஸ் சமன் இப்படி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு இதுக்கான விரிவு சொல்ல இருந்தானே ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம் இங்க என்ன வரும் ஏ வர்க்கம் சய 2ab சக பி வர்க்கம் ரைட் ஏ வர்க்கம் 2 ஏ வர்க்கம் 2abயும் சய 2abயும் சுருக்கப்பட்டு போயிடும் பி வர்க்கம் 2 பி வர்க்கம் ரைட் பை 2 தர இங்க என்ன வரும் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் என்று வரும் சரி 2 தர ஏ வர்க்கம் சக பி வர்க்கமாக இது இருக்கு ரைட் அடுத்தது இது சமன் என்ன ஆர்ஹெச்எஸ் இதானே காட்டு சொன்ன விடையில ஆர்ஹெச்எஸ் ஓகே அப்ப வலது கை பக்கம் இருக்கிறது காட்டு சொன்ன சமன்பாடு வலது கை பக்கம் இருக்கிறது இது அப்ப எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ் என்று காட்டிட்டோம்னா அந்த சமன்பாடு நிறுவப்பட்டது என்று அர்த்தம் ரைட் இங்க தொடங்கி இங்க ஒண்ணு வந்து முடிக்கிறோம் சரிதானே ஓகே அடுத்தது ரெண்டாவது கேள்வி சரி ரெண்டாவது கேள்வி அது உங்களுக்காக வருது நீங்க வீட்டை போய் ட்ரை பண்ணுங்க சரி இப்ப ட்ரை பண்ண தேவையில்ல இரண்டாவது கேள்வி அது நீங்க வீட்டை போய் நீங்களா ட்ரை பண்ணுங்க ரைட் மூன்றாவது கேள்வியை பாருங்க ரைட் கவனிங்க மூன்றாவது கேள்வி இல்ல மூன்றாவது கேள்வியும் நீங்க ட்ரை பண்ணுங்க நாலாவது கேள்வியை பாருங்க சரி நாலாவது கேள்வியிலேருந்து பார்ப்போம் ரைட் அப்ப நாலாவது செய்து காட்டேன் நாலாவது நான் இப்ப செய்து காட்டினா மூன்றாவது நீங்க செய்யலாம் சரிதான் நாலாவது கேள்வியை பாருங்க எல்ஹெச்எஸ் இங்கேயும் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கொள்றேன் ஏ சக பி முழுவதின் கணம் ஏ சக பி முழுவதின் கணம் ஏ சய பி முழுவதின் கணம் அப்ப ஏ சக பி முழுவதின் கணம் என்றாடப்பா ஏ கணம் சக 3 ஏ வர்க்கம் பி சக 3 ஏ பி வர்க்கம் சக பி கணம் சய என்று சொன்னா வடிவா கவனிங்கோ இப்ப வந்து என்ன சொல்லுங்க சய ஏ கணம் சய 3 ஏ வர்க்கம் பி சக 3 ஏ பி வர்க்கம் சய பி கணம் இப்ப என்ன எழுதுவாங்கன்னு சொன்னா இப்படி எழுதி விட்டுருவாங்க ரைட் அப்ப அவங்க யோசிக்கிறது சரி என்ன சய ஏ சய பி முழுவதின் கணம் என்று யோசிக்கிறாங்க அப்ப என்ன சொல்லுங்க ஏ சய பி முழுவதின் கணத்திட விரிவெழுதுறாங்க
அது மைனஸால பெருக்கப்படணும் யோசிச்சே சரி. ஆனா அவங்க பெருக்குனதை எதை பெருக்கி இருக்காங்க? ஏ கணத்தை மட்டும்தான் மைனஸால பெருக்கி இருக்காங்க. அப்ப ஒன்று மைனஸால பெருக்கி எழுதுறா என்ன? மைனஸ் ஏ கணம் மைனஸ் மைனஸ் பிளஸ் 3a வர்க்கம் பி மைனஸ் 3ab வர்க்கம் மைனஸ் மைனஸ் பிளஸ் பி கணம் என்று எழுதணும். அப்படி இல்லையா ஒழுங்கா பிராக்கெட் போட்டு எழுதுவோம். சரிதானே? டென்ல ஏதாவது ஒன்று செய்யணும். இந்த பிழைகள் திருத்துங்க. கட்டாயம் பிழை விடுவாங்க. இப்ப நான் இவ்வளவு சொல்றேன் தானே, கொப்பியை வந்து பார்த்தா நான் சொன்னதுக்கு பிறகு இதே பிழை விட்டு இருப்பாங்க. ஆனா கீழே விட சரியா வந்திருக்கு. ரைட்? அதெல்லாமே வந்து என்ன சொல்லுங்க, இங்க ஏஎலுக்கு ஏன்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் ரெடி பண்ற விஷயமே எல்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்வியில ஒரு பகுதியில ஒரு ஸ்டெப்ல வார சுருக்கம். சரிதானே? அப்ப அதுகள்ல பிழை வந்தா அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த கேள்வி போகாது. அந்த ஸ்டெப்லயே ஸ்ட்ரக் ஆயிடுவேன். இந்த பிழைகளை வந்து என்ன சொல்லுங்க விடக்கூடாது. இதெல்லாம் திருத்தணும். இந்த மைனஸ் பிராக்கெட் போடுறது, கணம் போடக்குள்ள முழுவதுக்கும் கணம் போடுறது. சரிதானே? அப்படியான அந்த விஷயங்களை திருத்திக் கொள்ளணும். ரைட்? கவனிங்கோ. இங்க என்ன வரும்? ஏ கணம் இருக்கு, மைனஸ் ஏ கணம் சுருக்குப்பட்டு போயிடும். 3a வர்க்கம் b இருக்கு, மைனஸ் மைனஸ் என்னவாயிரும்? அந்த ஒத்த உறுப்புகள் அது போல இருக்கிற உறுப்புகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர. இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி கதைக்கிறேன்னு குழம்புறல. ஏ கணம் இருக்கு, இங்க ஏ கணம் இருக்கு, மைனஸ் இருக்கு, சுருக்குப்படு. 3a வர்க்கம் b மைனஸ் மைனஸ் பிளஸ் 3a வர்க்கம் b. அப்ப 3a வர்க்கம் b 3a வர்க்கம் b 6a வர்க்கம் b 3ab வர்க்கம் மைனஸ் 3ab வர்க்கம் சுருக்குப்பட்டு போயிடும். பி கணம் மைனஸ் மைனஸ் பிளஸ் பி கணம். அப்ப பி கணம் பி கணம் என்றக்குள்ள 2 பி கணம். ரைட்? 2 பி கணம். இப்ப காட்டுச்சோன விடை ஒரு வடிவம் இருக்கு. ஒழுங்கா எழும்பி இருந்து பாருங்க. ரைட்? ஓகே. அப்ப இங்க காட்டுச்சோன ஒரு வடிவம் இருக்கு. காட்டுச்சோன வடிவத்தில் என்ன செய்யறாங்க? 2 பி பொதுவாக எடுக்கப்பட்டிருக்கு. எடுக்கலாம் தானே? 6a வர்க்கம் பி இருக்கு, சக 2 பி கணம் இருக்கு. 2லையும் மீந்து 2 பொதுவா எடுக்கலாம். 6 2 2 பொதுவா எடுக்கலாம். பி இருக்குது, அங்கேயும் பி இருக்குது. அப்ப 2 b பொதுவா எடுக்கலாம். அப்ப 2 பி பொதுவாக எடுக்கப்பட்டால் 3a வர்க்கம், இங்க 2 பி பொதுவாக எடுக்கப்பட்டால் b வர்க்கம் சமன் RHS. விளங்கிட்டா? ஓகே, இவ்வளவுதான் விஷயம். ரைட்? அப்ப 2வது 3வது கேள்விகளை நீங்க வீட்டை ரைட் பண்ணுங்க. சரி, வாங்க இங்க பாருங்க. மற்றது ஓஎல்ல இருந்து நீங்க இப்ப இங்க வரக்குள்ள சில சில ஆன்சர் பண்ற மெதட்டுகள்ல வித்தியாசங்கள் இருக்குதா? இல்லன்னு இல்ல. ரைட்? அதெல்லாம் பழகிக்கொள்ளுங்க. இங்க இருக்கிற மெதட்டு கேட்டது போல நீங்க வந்து என்ன சொல்லுங்க, சிலர் இப்படி எல்லாம் எழுதலாமான்னு கேக்குறீங்க. நீங்க யோசிக்கிற விஷயம் சரி, ஆனா இங்க இப்படி எழுதுறது வழக்கம் இல்லை. 2 தர ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். இந்த கோவை அப்படியே எடுத்துட்டு அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இதுக்கு விரிவு எழுதுவோம். இதுக்கு விரிவு எழுதினா என்ன வரும்? ஏ வர்க்கம் 10ab சக பி வர்க்கம் சக ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம் சமன் 2 தர ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். இதானே கேட்குறீங்க என்ன? ரைட். 10ab சக 2ab சக 2ab இடத்துல சுருக்கப்பட்டு போனா ஏ வர்க்கம் 2a வர்க்கம் பி வர்க்கம் 2b வர்க்கம் சமன் 2 தர ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். திருப்பி அடுத்த லைன் 2 பொதுவா எடுத்துட்டு ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் 2 தர ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். இதானே கேட்குறீங்க என்ன? ரைட். அப்ப இது ஒவ்வொரு தரம் இந்த சுருக்கள் செய்யறதுக்கு இது எழுதுறது ஒரு தேவையில்லாத வேலை தானே, இல்லையா? அப்ப இது நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு இங்க தொடங்கி இதுல முடிக்கணும். ரைட்? அப்ப இப்படி எழுதிட்டு வர்றது தேவையில்லை. ஓயில் இப்படி எழுதினீங்கன்னா இங்க தேவையில்லை. நீங்க இதுல தொடங்கி RHSல முடிச்சா போதும். சரி? அந்த மெதட் எல்லாம் விடுங்க, மற்ற அந்த ஓயில் மெதட்.
ரைட். அடுத்த 23வது கேள்வி. 23வது கேள்வி. கேள்வியை பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்காண்டப்பா? எக்ஸ் சக ஒன்றின்கள் எக்ஸ் சமன் ஏடி பின்வருவனவற்றின் பெறுமதிகளை ஏயின் உறுப்புகளில் காண்க. அப்ப ஏயும் எண்பெருமானம் தான் நாங்க வரணும். சரிதானே? ஓகே. அப்ப ஏயின் உறுப்புகளில்டா இங்க எக்ஸ் சக ஒன்றின்கள் எக்ஸ் இருக்குது. இப்ப வர வேண்டியதுல என்ன இருக்கு? எக்ஸ் வர்க்கம் இருக்கு, ஒன்றின்கள் எக்ஸ் வர்க்கம் இருக்குது. அப்ப என்ன செய்ய வேணும்? இப்ப இதுல எக்ஸ் ஆக ஒன்றின்கள் எக்ஸ் இருக்கு. இப்ப வர வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ் வர்க்கமும் ஒன்றின்கள் எக்ஸ் வர்க்கமும் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும்? வர்க்கிச்சு விட்டா சரிதான். என்ன தம்பி? இப்ப எக்ஸ் வர்க்கம் தேவைப்படுதுதான் உங்களுக்கு காட்ட வேண்டிய சாரி காண வேண்டிய இடத்துல எக்ஸ் வர்க்கம் இருக்கு. ஒன்றும் யோசிக்காது, ரெண்டு பக்கம் வர்க்கிச்சு விடு. ரெண்டு பக்கம் வர்க்கிச்சா என்ன வரும்? ஒன்றின்கள் எக்ஸ் முழுவதின் வர்க்கம். அந்த சொல்லுகள் இப்ப நான் சில என்ன ஏஎல் மெட்ஸுக்கான அந்த சொல்லுகள் சொல்ற முறைகள் இதுகள் எல்லாம் பழகிக்கொள்ளணும். இப்ப ரெண்டு பக்கம் வர்க்கிச்சு விடுங்கன்னா சிலர் இப்படி யோசிச்சிடுவீங்க. என்ன இதைத்தான் சொல்றாரு வந்து விளங்குது. இரண்டு பக்கம் வர்க்கிங்னு சொன்னா இரண்டு பக்கம் இருக்க எல்ஹெச்எஸ்ஸின் வர்க்கம் சமன் ஆர்ஹெச்எஸ்ஸின் வர்க்கம் என்று எழுதுங்க. எல்ஹெச்எஸ்ஸின் வர்க்கம் இது மொத்தமா சேர்த்து தான் வர்க்கம். அப்போ வர்க்கிங்னு சொன்னா இந்த பக்கத்தை வர்க்கிங்னு சொன்னா என்ன இதை தனியா வர்க்கிக்கிற அதை தனியா வர்க்கிக்கிறது இல்லை. எக்ஸாக ஒன்றின்கள் எக்ஸ் முழுவதின் வர்க்கத்தை கதைக்கிறேன். விளங்கிட்டா? ரைட். அப்ப அந்த அந்த என்ன சொல்லுங்க சொல்ற முறைகளை பழகிக்கொள்ளுங்க. சரிதானே? அப்ப எக்ஸா ஒன்றின்கள் எக்ஸ் சமனே. அப்ப நம்மளுக்கு வர்க்கம் தேவைப்படுது. எனவே ரெண்டு பக்கம் வர்க்கிங்க. ரெண்டு பக்கம் வர்க்கிச்சா உங்களுக்கு இப்படி வரும். இதுல விரிவு என்ன வேண்டாம்? எக்ஸ் வர்க்கம் வரும். அடுத்தது 10 வரும். சக ஒன்றின்கள் எக்ஸ் வர்க்கம் 10 பிரச்சனையிலே 2 தர எக்ஸ் தர ஒன்றின்கள் எக்ஸ் 2 தர எக்ஸ் தர ஒன்றின்கள் எக்ஸ் எக்ஸும் எக்ஸும் சுருக்கப்பட்டா 10. ரைட். சமன் இங்கே ஏ வர்க்கம். நம்மளுக்கு கேள்வி என்ன? எக்ஸ் வர்க்கம் சக ஒன்றின்கள் எக்ஸ் வர்க்கத்தின் பெருமானம் தான் கேள்வி. அப்ப எக்ஸ் வர்க்கம் சக ஒன்றின்கள் எக்ஸ் வர்க்கம் என்பது ஏ வர்க்கம் சய 2. சரியோ? அடுத்தது என்ன கேட்கிறாங்க? எக்ஸ் கணம் சக ஒன்றின்கள் எக்ஸ் கணம் அப்படித்தானே? என்ன? ஓகே. அடுத்தது எக்ஸ் கணம் சக ஒன்றின்கள் எக்ஸ் கணம் என்றாடப்பா நான் எங்க இருந்து தொடங்குறேன்டா ரெண்டு பக்கம் என்ன செய்யுது? ரெண்டு பக்கமும் கணப்படுத்தி விடும். ரெண்டு பக்கம் கணப்படுத்தினா இங்க எப்படி வரும்? எக்ஸ் ஆக ஒன்றின்கள் எக்ஸ் முழுவதின் கணம் சமன் ஏ கணம் என்று வருது. விரிவு எழுதுங்க. என்ன வரும்? எக்ஸ் கணம் வரும். அடுத்தது 3x. ரைட். சரி. 3 தர இதட வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் தர ஒன்றின்கள் எக்ஸ். அப்ப பெருக்கப்பட்ட உங்களுக்கு என்னன்னு வரப்போகுது? 3x. அடுத்தது 3 தர 3 எக்ஸ் 3 தர எக்ஸ் தர ஒன்றின்கள் எக்ஸ் வர்க்கம். அப்ப சுருக்கப்பட்ட என்னன்னு வரும்? 3 எக்ஸ் சக ஒன்றின்கள் எக்ஸ் கணம். ரைட். ஒன்றின்கள் எக்ஸ் கணம் சமன் ஏ கணம். இப்ப என்ன சொல்லலாம் இங்க? சரிதானே? 3 தர எக்ஸ் தர ஒன்றின்கள் எக்ஸ் வர்க்கம் தானே வரப்போகுது. ஒன்றின்கள் எக்ஸ் முழுவதின் வர்க்கம் ஒன்றின்கள் எக்ஸ் வர்க்கம் தானேடாப்பா. அப்ப இங்க இருக்கிற எக்ஸும் ஒன்றின்கள் எக்ஸ் வர்க்கம் சுருக்கப்பட்டா 3 எக்ஸ். சரி. அப்ப எக்ஸ் கணம் ஓகே, ஒன்றின்கள் எக்ஸ் கணமும் சரி. அதான் நம்மளுக்கு கேள்வி. அதானே கேள்வி நம்மளுக்கு. அப்ப எக்ஸ் கணம் இருக்கு, ஒன்றின்கள் எக்ஸ் கணம் இருக்கு. ஆனா அதுக்கு மேலதிகமா என்ன இருக்கு? 3xும் 3 எக்ஸும் இருக்கு. அப்ப 3xலையும் 3 மூண்ட பொதுவா எடுக்கலாம் தானே? அவ்வளவுதான் விஷயம். அப்ப 3xலையும் 3 மூண்ட பொதுவாக எடுத்தா எக்ஸ் ஆக ஒன்றின்கள் எக்ஸ் சமன் ஏ கணம். எனவே எக்ஸ் கணம் சக ஒன்றின்கள் எக்ஸ் கணம் தான் நம்மளுக்கு கேள்வி. 3 தர எக்ஸ் ஆக ஒன்றின்கள் எக்ஸுக்கு பதிலா திரும்பவும் ஏ எக்ஸ் ஆக ஒன்றின்கள் எக்ஸுக்கு பதிலா திரும்பவும் ஏ கொடுக்கலாம் தானே? தரவுல இருக்கு. ரைட். கவனிக்கணும். அப்ப 3a சமன் என்ன? ஏ கணம். இப்ப நம்மளுக்கு தேவையான எக்ஸ் கணம் சக ஒன்றின்கள் எக்ஸ் கணம் சமன் எப்படி வரும்? ஏ கணம் சயம் 3a. அப்ப ஏயின் உறுப்புகள்ல நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளவுதான் விஷயம். முடியுங்க.
பார்க்கலாம் என்ன. ரைட். அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வேறு சில விஷயங்கள் படிக்கணும் என்ன, புது விஷயங்கள் 2-3 படிக்கணும். அந்த புது விஷயங்களை வச்சு தான் அடுத்த 24வது கேள்வி செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம், பிரச்சனை இல்லை சரிதானே. ஆனா அதை இலகுவா செய்யறதுக்கு வந்து என்ன சொல்லுங்க, நம்மளுக்கு புதுசா 2-3 சில விஷயங்கள் படிப்போம். எப்படின்னா ஏ கணம் கவனிக்கணும், ஏ கணம் சய பி கணமும், அடுத்தது ஏ கணம் சக பி கணம், இப்படியான 2 பிரிவுகள் நம்ம படிக்கணும் சரிதானே. இது ஓஎல்ல இருக்கா உங்களுக்கு? ஏ இப்ப ஏ கணம் இது தெரியும் தானே உங்களுக்கு, இது ஓஎல்ல இருக்குல்ல உங்களுக்கு. ஏ வர்க்கம் செய்ய பி வர்க்கம் எப்படி எழுதுவீர்? ஏ செய்ய பி இது எழுதுவீங்க. இது மாதிரி இப்படி எழுதுற இதை காரணிப்படுத்துறது படிச்சிருக்கல ஓஎல்ல? அப்படி ஓஎல்ல இல்லை. சரி ரைட். அப்ப இப்படியான விஷயங்கள் தான் அடுத்த கிளாஸ் படிக்க போறோம் சரியா. ஓகே, இப்ப இது வந்து என்ன சொல்லுங்க, ஏ கணம் சக பி கணம் என்றால், ஏ கணம் கவனிக்கணும், ஏ கணம் சக பி கணம் என்றால் இது எப்படி வரும்? ஏ சக பி தர ஏ வர்க்கம் சய ஏபி சக பி வர்க்கம். சில மெட்ஸ் குயிஸ் போறார்கள், ஒலிம்பியாட்டுக்கு போறார்கள் ரைட் என்ன, மெட்ஸ் ஒலிம்பியாட் அதுகள் இருக்குதானே, அது அல்லது மெட்ஸ் குயிஸ் அதுக்கு போறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட். நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம இந்த விஷயங்கள் படிக்கிறதா இருக்கு. சக ஏபி சக பி வர்க்கம் கவனிக்கணும். இது ரெண்டுக்குமான அடுத்த தியரியை இதை நோட் பண்ணுங்க சரி. அடுத்த தியரியாக இதை நோட் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ் வந்து இதுக்கான நிறுவல்கள் படிப்போம். ப்ரூஃப் எல்லாம் அடுத்த கிளாஸ் படிப்போம் சரி. நீங்க சும்மா வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க இது எப்படி நிறுவுறேன். இது எப்படி நிறுவுறேன்டா இதுல இருந்து தான் நிறுவோம் கவனிக்கணும். ஏ சக பி முழுவதின் கணத்தோட பிரிவு இருக்குதானே, அதுல இருந்தும் ஏ சய பி முழுவதின் கணத்தினது பிரிவு, இந்த 2 பிரிவுகளை பயன்படுத்தி தான் இந்த 2 கோவைகளுக்குமான நிறுவல்கள் செய்வோம் சரிதானே. அப்ப நீங்க வீட்டை அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க சரி. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி செய்யலாம் என்னன்னு யோசிச்சு பார்த்துட்டு வாங்க. அடுத்த கிளாஸ் பார்ப்போம் சரி. இப்போ இதை எழுதி போட்டு நீங்க போகலாம் சரி. இதை எழுதிட்டு நீங்க போகலாம்.